ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். முதல் தடவை ஓட்டு போட போறீங்களா? வாக்குச்சாவடியில என்ன நடக்கும்? வாக்களிப்பது எப்படி? வாக்குச்சாவடியில எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வாக்குச்சாவடிக்குள்ள செல்லும் போது யாரும் தயவு செய்து செல்போன் எடுத்துட்டு போகாதீங்க. இது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லலாம். சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல ஏப்ரல் 23 அன்னைக்கு நடக்குது. தேர்தலில் வாக்களிக்க செல்லும் பொதுமக்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ள வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்து செல்லணும். நீங்க முதல் வாக்காளர்களா இருந்தா உங்களுக்காக இந்த வீடியோல நான் நிறைய விஷயங்களை சொல்ல போறேன், பாருங்க. பொதுவா வாக்குச்சாவடி அப்படிங்கிறது நீங்க வசிக்கிற வீட்டோட முகவரியிலிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளதான் அமைக்கப்பட்டிருக்கும். வாக்குச்சாவடியில என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, வாக்களிக்க அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள வாக்குச்சாவடிக்குள்ள போக வேணும். 2வது ஸ்டெப்பு, நீங்க வாக்களிக்கும் வாக்குச்சாவடியில வரிசை இருந்தா அந்த வரிசையில காத்திருந்து தான் வாக்களிக்கணும். ஸ்டெப் 3, நீங்க வாக்குச்சாவடிக்குள்ள நுழைந்ததும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட உங்களோட வாக்காளர் அட்டை இல்ல வாக்காளர் சீட்டு இல்ல பூத் ஸ்லிப்பையோ காட்டணும். அந்த அலுவலர் தன்னோட உள்ள வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயரையும் உங்கள் அடையாள அட்டையும் சரி பார்த்து சத்தமா அதை அறிவிப்பாரு. ஸ்டெப் 4 எடுத்துக்கிட்டோம்னா, இதன் பின்னர் நீங்கள் 2வது அலுவலரிடம் போகணும். 2வது அலுவலர் உங்கள் இடது கையில, அதாவது ஆள்காட்டி விரல்ல அழியாத மைய அடையாளமா வைப்பாரு. அதோட அவர் இருக்கும் படிவத்துல உங்கள் வாக்கு என்ன எழுதி அதுல உங்களிடம் ஒரு கையெழுத்தும் வாங்குவாரு. 5வது ஸ்டெப்பா எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஸ்லிப்பை எடுத்துட்டு 3வது அலுவலர்கிட்ட நம்ம போகணும். அவர் அதை வாங்கிக்கிட்டு வாக்களிக்கும் இயந்திரத்துல வாக்களிக்க நம்மளை அனுமதிப்பாரு. 6வது ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம்னா, வாக்குப்பதிவு இயந்திரத்துல வரிசையா வேட்பாளரோட பெயர்களும் அவர்களோட ஒதுக்கப்பட்ட சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கும். நீங்க யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அந்த வேட்பாளரின் சின்னத்துக்கு எதிராக உள்ள பட்டனை அழுத்த வேண்டும். உடனே அந்த வேட்பாளரின் பெயருக்கு அருகில் உள்ள சிவப்பு நிற விளக்கு எரியும். அதோட பீப் என்ற அந்த சவுண்டும் கேட்க ஆரம்பிக்கும். அந்த சத்தம் தான் உங்க வாக்கு பதிவானதற்கான ஒரு அர்த்தம். உங்க வாக்கை செலுத்தியவுடன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திரையில நீங்க வாக்கு செலுத்திய சின்னம் சரியாக உள்ளதா அப்படிங்கிறத மறக்காம பார்த்துருங்க. ஏன்னா ஒரு சிலர் பட்டனை அழுத்தினோடனே வெளில வர பார்ப்பீங்க. அதுதான் தவறான ஒரு விஷயம். நம்ம அந்த பட்டனை அழுத்தினதுக்கு அப்புறம் வாக்கு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீன்ல நீங்க போட்ட சின்னம் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஒருவேளை பீப் சத்தம் வரல அப்படின்னா நீங்க தேர்தல் அலுவலரை அணுகலாம். ஓகே, குறிப்பா பார்வையற்ற வாக்காளர்கள் துணைக்கு ஒருவரை வாக்குச்சாவடிக்குள்ள அழைத்துட்டு போகலாம். வாக்குச்சாவடிக்குள்ள செல்லும் போது யாரும் முன்னாடி சொன்னது மாதிரி செல்போனை எடுத்துட்டு போகக்கூடாது. செல்ஃபி முகத்துல வாக்குப்பதிவு செய்வதை படம் பிடித்து விடாதீங்க. அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். இது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நம்ம வாக்கு செலுத்துகிற இடத்துல நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுற இடத்துல கேமராவோ செல்ஃபோனோ பயன்படுத்தி ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கக்கூடாது. 2வது, பார்ட்டியோட நேம், அதாவது கட்சியோட பெயரையோ சின்னத்தையோ எலெக்ஷன் நடக்கிற பூத்துக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ஒருத்தங்கிட்ட ஆக்ஷனில் காட்டியோ இல்லை சொல்லியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. 3வது, எலெக்ஷன் பூத்துக்கு பக்கத்தில் சண்டை போடுறதோ இல்லை கத்தி பேசுகிறதோ இல்லை 10 பேர் ஒன்றா நின்று மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது. 4வதா பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அதே போல் மற்றவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கவும் ட்ரை பண்ணாதீங்க. 5வது, ஓட்டு போடுற மிஷினில் விளையாட்டுத்தனமாக 4-5 வாட்டி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணி மிஷினை ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது மிக பெரிய குற்றம். தயவு செய்து இது போல் வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. 6வது, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் போலியாக நடித்து ஓட்டு போடுறது மிகப்பெரிய குற்றம். தயவு செய்து அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. 7வது, கரெக்டான ஐடி இல்லாமல் வாக்களிக்க போகாதீங்க. அதாவது ஓட்டர் ஐடி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்ன 12 ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும். இதோட முக்கியம், உங்களோட பெயர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களால் வாக்களிக்க முடியும். லாஸ்ட்டாக ஓட்டுக்கு பணம் வாங்குறதோ இல்லை பரிசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதோ கூடாது. நான் இப்போ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனோ அதெல்லாம் தயவு செய்து மீறிடாதீங்க. அப்படி நீங்கள் மீறினீங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அடிப்படையிலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வழிகாட்டுதலின் படியும் பிஎன்எஸ் அடிப்படையிலையும் சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒழுங்கா அதிகாரிகள் சொல்ற அறிவுரையை கேட்டு வரிசையில் நின்று உங்க வாக்குகளை செலுத்துங்க. உங்கள் வாக்கு உங்களோட உரிமை. வாக்குக்கு பணம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம்.
எனவே வந்து ஜனநாயக கடமையை ஜனநாயக முறைப்படி வந்து எல்லாரும் செலுத்துவோம்.